சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் கடைசியாக வேட்டையன் திரைப்படம் வெளியானது. அந்த படம் கலவையான விமர்சனங்களையே பெற்றது. தற்போது அவர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு. படத்தோட ஷூட்டிங் மும்முரமாக நடந்து வருது. படத்திலிருந்து முதல் சிங்கிள் கிளிம்ஸ் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு வெளியானது. இந்த சூழலில் அவர் குறித்து பிரபல பத்திரிகையாளர் ஷேகுவாரா ஃபிலிமி பீட் தமிழுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி கொடுத்திருக்காரு. அது என்னன்னு பார்ப்போம். அதாவது ரஜினிகாந்த் என்றாலே ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தெரியும். உலக அளவில் அவருக்கென்று ரசிகர்கள் எக்கச்சக்கமாக இருக்காங்க. இவர் நடித்த முத்து படம் தான் ஜப்பான் நாட்டில் அதிக நாள் ஓடிய முதல் தமிழ் படம் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 75 வயதாகியும் இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கும் ரஜினிகாந்த் கடைசியாக வேட்டையன் படத்தில் நடிச்சிருந்தார். தாசே ஞானவேல் இயக்கியிருந்த படம் என்பதாலும் முதன்முறையாக ரஜினியும் ஞானவேலும் இணைந்த படம் என்பதாலும் இந்த படத்தின் மீது உச்சகட்ட எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனாலும் படத்துக்கு கலவையான விமர்சனங்களே கிடைச்சது. முக்கியமாக இது ரஜினி படம் மாதிரியும் இல்லை, ஞானவேல் படம் மாதிரியும் இல்லை என்று சொன்னாங்க. மேலும் இந்த படத்துக்காக ஞானவேல் பல விஷயங்களில் காம்ப்ரமைஸ் செய்திருப்பது அப்படியே நமக்கு தெரிய வந்தது. அவர் அவ்வாறு செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ரசிகர்கள் நொந்து கொண்டாங்க. இருந்தாலும் படம் தோல்வி படமாக அமையாததால நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க அவங்க எல்லாருமே. வேட்டையன் படத்தை முடித்துவிட்டு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிச்சிட்டு வரார் ரஜினிகாந்த். இதில் அவருடன் நாகார்ஜுனா, ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, ஸ்ருதிகாசன் என பலர் நடிக்கிறாங்க. அனிருத் இசையமைக்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. நிச்சயமாக வேட்டையனில் மிஸ் ஆனது மெகா பிளாக் பஸ்டர் கூலி படத்தில் கிடைத்துவிடும் என்று ரஜினியின் ரசிகர்கள் அதிக நம்பிக்கையில் இருக்காங்க. படத்தின் ஷூட்டிங் மும்முரமாக இப்போ நடைபெற்று வருது. கூலி படத்தை முடிச்சுவிட்டு நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்கிறாரு ரஜினி. ஏற்கனவே இந்த படத்தோட முதல் பாகம் மிக பெரும் வெற்றியை பெற்றது. நீண்ட நாட்கள் வெற்றி இல்லாமல் தவித்து கொண்டிருந்த ரஜினிக்கு ஜெயிலர் தான் மிக பெரும் வெற்றியை கொடுத்தது. எனவே ஜெயிலர் 2வும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் என்ற ஆவல் ரசிகர்களிடையே எழுந்திருக்கு. படத்தின் அறிமுக வீடியோ பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சமீபத்தில் தான் வெளியானது. இந்நிலையில் பிரபல பத்திரிகையாளரான ஷேகுவாரா ஃபிலிமி பீட் தமிழ் கழுத்த பிரத்யேக பேட்டியில் ரஜினிகாந்தின் ரியல் சூப்பர் ஸ்டார் என்றும் 75 வயதிலும் 175 படங்கள் நடிச்சிருக்கிறார் என்றும் உலகத்தில் இவருக்கு ஈடான ஒரு ஸ்டாரை காமிங்க பார்ப்போம். அவர் நமக்கெல்லாம் ஒரு பெருமை. அவரை கொச்சைப்படுத்தக்கூடாது. அவருடன் நடிக்க வந்தவர்கள் எல்லாம் காணாமல் போயிட்டாங்க. அவருக்கு மனதிலும் வலி இருக்கிறது, உடலிலும் வலி இருக்கிறது. ஆனாலும் இன்னமும் அவர் நிற்கிறார் தானே. அப்போ நாம் அவரை ஒரு அதிசய பிறவியாக தான் பார்க்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்காரு. உண்மையிலே சூப்பர் ஸ்டார் ஒரு அதிசய பிறவி தான். மேலும் அவர் நிறைய படங்களை நடிக்கணும். மேலும் அவரோட அடுத்த படம் ஜெயிலர் 2, அதை தொடர்ந்து அவர் எந்த படத்தில் நடிப்பார், இது இப்போ மிகப்பெரிய கேள்வியாக இருந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து